அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி. ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா. தமிழ் கடவுள்னு முருகனுக்கு ஏன் பேர் வந்தது? என்னென்ன பெரிய பெரிய கேள்வி கேட்குறீங்க? தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க முருகனை. நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருப்பாங்களே. கொடுத்துருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் கடவுள் இப்போ மொழி நிறையா இருக்கு இல்லையா? இவர் சிம்பிளாக சொல்லுவார், ஞான அடைவும் இறைவனை அடையிறதுக்கு லெகுவான மொழியே தமிழ். புரிஞ்சுதா? இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? தமிழ் கடவுள் அப்படின்னு ஏன் முருகனுக்கு பேர் வந்தது? முருகன் பிறப்பு போனவர் என்ன சொன்னார்? நெற்றிக்கண்லேருந்து சிவத்திலிருந்து நெற்றிக்கண், அது 6 ஆதாரம் கடந்து சேர்ந்தா செவ்வேல். இப்போ அந்த முருகனை கட் பண்ணுங்க, பிறப்பு இல்லை, முருகனை கட் பண்ணுங்க, திரும்பி என்ன வரும்? சிவம். உங்க கேள்வி என்ன? தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். தமிழ் கடவுள். முருகனை கட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது உங்களுக்கு? இல்லை புரியல எனக்கு. இல்லை இல்லை தமிழ் கடவுள்னு கேட்டேன். தமிழ் கடவுளை முருகனை ஏன் சொல்றாங்க கேள்வி இல்லையா? நிறைய பேருக்கு அது தப்பு தப்பா சொல்றாங்க. இப்போ அந்த முருகன் பிறப்பு அது புரிஞ்சிச்சு இல்லையா? இந்த முருகனை கட் பண்ணுங்க, மீறி என்ன வார்த்தை கிடைக்குது உங்களுக்கு? தமிழ். தமிழ் தாயா கடவுள். தமிழ் கடவுள் முருகன் சொன்னாங்க இல்லையா? இது நிறைய பேர் குழப்பம் வரும். நீங்க இப்ப முருகனை நீங்க அதுல இருந்து நீக்கிட்டீங்கன்னா மிஞ்சிருது என்ன? தமிழ் கடவுள். தமிழ் தான் கடவுள், தமிழ் எழுத்து தான் கடவுள். புரிஞ்சா? இப்ப நிறைய பேர் நீங்க இத முருகன் தான் தமிழ் கடவுள்னா அப்பா யாருன்னு ஒரு கேள்வி வரும். அப்பா இப்ப நார்த்து வருவோம், வடக்க சிவன் எப்படி எப்படி அப்பா? இது நிறைய பேர் கேள்வி. தமிழ்காரனை போய் முருகனை போய் தமிழ் கடவுளுங்கிறீங்க. அப்பா தமிழ் கடவுள் தானே இருந்திருக்கணும், அம்மா தமிழ் வச்சே தானே இருந்திருக்கணும். இப்படி கேள்வி வருது இல்லையா? நீங்க தமிழ் கடவுள், தமிழ் எழுத்து தான் கடவுள், உனக்கு மரமண்டு ஏறுதுக முருகனை காட்டினாங்க. தமிழ் எழுத்து தான் கடவுள்னு சொன்னா ஒரு பையன் நம்ப போறதில்ல. தமிழ் தான் கடவுள். தமிழ் எழுத்து அதுதான் சொன்ன. ஆதியில ஒரு எழுத்து இருந்தது. அப்ப இப்ப வந்துற பிறப்புக்கெல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுனார யாரு? ஆதிசங்கரர். ஓம், அகரம், உகரம், மகரம், இந்த 3 எழுத்து சேர்ந்தாதான் ஓம். இப்ப பிறப்புல எப்படி உற்பத்தி ஆகுது? ஒரு தந்தை வயிற்றுல இவ்வளவு நாள் இருந்தா, தாய் வயிற்றுல இருந்தா சொல்றாங்க இல்லையா? இப்ப அவ்வளோதான் சொல்லுவாரு, தந்தை வயிற்றுல இத்தனை நொடி இருந்தேன், இப்ப தாய் வயிற்றுல இப்படி இருந்தா, அதுக்கப்புறமா அந்த பிறப்பு முடிச்சு வர இந்த எப்படி நம்ம பிறப்புங்கிறது தமிழ் எழுத்து தான். முதல்ல ஆண் வயிற்றிலிருந்து உயிரணுவா போகுது. இப்ப பெண் வயிற்றுல அந்த தாய் பேரு, அதை தாங்கி அது எழுத்து வடிவமா இருக்கு. எந்த எழுத்து வடிவமா இருக்கு? ஓம் என்ற எழுத்து வடிவில் தான் இருக்கு. ஆதியில ஒரு எழுத்து தான் தோன்றுது. எதுக்கு தமிழ் கடவுள்னு சொன்னாங்கிற விஷயத்தை பாரா. தமிழ் தான் கடவுள். புரிஞ்சுதா? அந்த எந்த எழுத்து? ஓம். ஓம். ஓம் தமிழ் எழுத்துல அதுக்கு முன்னாடி ஆம் என்று உள்ளது. வள்ளலார் சொல்ற, இப்ப ஓம் நீங்க வடமொழி எழுத்து சொல்றாங்கல்ல, அதுக்கு உடனே பதில் சொல்றாரு, இது ஆம் என்று உரைத்தேர். ஓம் என்றுதான் முன்ன ஆம்னு இருந்தது. அதுதான் ஆங்கிலத்துல ஆமேன்னு இருக்கு. ஆம் தான் ஓம். இப்போ ஓம் நம்ம இது சொல்ல, அதுக்கு முன்னாடி ஆம்னுங்க தமிழ் எழுத்து இருக்கு.
அது எப்படி இருக்குன்னா தந்தையிலேருந்து தாய் ஓம் முடி இருக்கு. தாய் எடுக்கிற உணவால் அந்த 7 தாதுக்களாக மாறுது தொப்புள் கொடி வழியா ஓம். அப்போ 7 தாதுக்களாக மாறுது. இதுதான் பிறப்பு ரகசியம். இதுதான் ஆதிசங்கர் அதுக்கு உரை எழுதுறாரு. பிறப்பு மொத்த உயிரினங்கள் இப்படி தான் தோன்றுது. அப்போ எது வடிவமாக இருக்குது கடவுள்? ஓம் வடிவத்தில் முதல்ல எல்லா உயிரினங்களும் சொல்கிற பொதுவாக அந்த பிரம்மசூத்திரம் பிரம்மனவே கடவுள் அது சூத்திரம் எழுதுறாரு. இதுக்கு உரை எழுதும்போது எப்படி ஓம் வடிவில் இருக்குது, அது எழுத்து தான் கடவுள். இப்போ நிறைய பேர் கேள்வி எதுதான் இருக்குது, ஏன் தமிழ் கடவுள்னு சொன்னாங்க? தமிழ் தான் கடவுளே. ஆ உ இம் ஓம் இப்படியே 3 இல்லை, அகரம் உகரம் மகரம். இப்போ ஆணும் பெண்ணும் சேரும்போது ஒரு குழந்தை தனியாக உற்பத்தி ஆகுது இல்லையா, அது மகரம். ஆணு அகரம், பெண்ணு உகரம். இப்போ 2 சேர்ந்துச்சுன்னா அங்கே ஒருத்தர் மகரம்னு ஒன்று வரும். அதுதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். சயின்ஸில் வந்துடும். இந்த 3 எந்த இடத்துல சேருதுரா அப்படின்னா அங்கே ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். அது எது வடிவத்தில் இருக்கடான்னா ஓம்ங்கிற வடிவத்தில் இருக்கு. இப்போ ஓம்ங்கிற வார்த்தை தமிழில் தான் இருக்குது. அப்போ தமிழ் என்ன எது சொல்கிறாங்க? லகுவான மொழியில் ஏன் சொன்னார்? தமிழை ஏன் அது உயர்ந்த மொழியாக இருக்குது, ஏன் செம்மொழியாக இருக்குது? இந்த எழுத்துலாம் எப்படி வந்தது தெரியாமல் தான் இப்போ ஏன் அப்படி சொன்னீங்கிறது கேள்வி கேட்டுருக்காங்க. நிறைய பிரச்சனை அதை படிக்கிறது. இவங்க பொருள் கூறுறவங்களும் அதை தப்பாகவே சொல்கிறாங்க. அவங்க இன்னொரு கேள்வி கேட்பாங்க இல்லையா, இப்போ தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டா அப்புறம் அங்கே சிவன்லாம் இருக்கு, அப்புறம் இவர் பிள்ளையா இருக்காரு, இவங்க எல்லாம் கேள்வி வைப்பாங்க. இந்த உண்மையை சொல்கிறது இல்லை. ஐயா கேட்ட ஐயா பிடிச்ச இந்த உண்மையெல்லாம் உடைப்பார். எல்லா பொக்கிஷம் அவ்வளோ இருக்குது. இந்த மதத்தில் மறைக்கப்பட்டது எல்லா பொக்கிஷம் ஐயா கிட்ட தான் இருக்குது. எல்லாத்துக்கும் திறவுக்கோள் இவர் தான். இத்தனை பேர் கேள்வியாக இருக்கும். அது ஏன்டா முருகனை போய் தமிழ் கடவுள்னு சொன்னாங்க, முருகனை போய் தமிழ் கடவுள்னு சொன்னாங்க? ஓம் அதுக்குள்ளே தான் முருகனை இருப்பார். அப்போ மகரமாக எது இருக்கு? முருகன் தான் இருக்காது. சக்திக்கும் சிவத்துக்கும் நடுவில் முருகன் தான். கந்த அங்கே பேர் இல்லையா? கந்துனா என்னம்மா? கந்தல். கந்தலாக இருக்கிறா, அச்சு பிடிச்சி எல்லாம் கந்தலாக கந்தல் பிரிஞ்சு இருக்கு. அப்போ அந்த பிரிஞ்சு சேர்க்கதான் கந்தங்கிறது ஒரு பேர். மொத்தம் எத்தனை பேர் சொல்லுவாங்க? கந்தன் நிறைய பேர் இருக்கு. கார்த்திகேயன் சொல்லுவாங்க இல்லையா? காற்று தீ ஐயன், அவ்வளோதான். காற்று இருக்கா, காற்று இருக்கு இல்லையா, தீ இருக்கா, 2 சேரணும் மூலாதாரத்துல இருந்து. கார்த்திகேயன். சுப்பிரமணியன் அவரை தானே சொல்கிறோம். இதுக்கு ஒரு பொருள். சுப்பிரமணியன்ல அதை சுக்கிலமணியன் புரிஞ்சா? இப்போ எங்கே நான் என்ன சொன்னேன், பிறப்பு போன வாரத்தில் எப்படி ஆகுதுன்னு சொன்னேன், நம்ம மாறி பிறக்கணும்னு சொன்னா சொன்னா இல்லையா? சொல்லு. சுக்கில வந்து திரவநிலை இருக்கு, அது ஆவி நிலை கொண்டு வரணும். அங்கே புருவமத்திக்கு வரும், அது 6 பட்டையாக மாறும், அதான் மணியாக மாறும். அதான் சுக்கிலமணி மருவி தான் சுப்பிரமணி. அடுத்த பேர் கந்தவேல். மூலாதார சக்தி என்ன நிலமா இருக்கு, கோல்டு கருத்தில் இருக்கு, அது வேலு. புரியுதா? கந்தவேல் சூளம் மாதிரி. மூலாதாரத்துலேருந்து சக்தி வேல் சூளம் மாதிரிலாம் 3. கந்தன், கந்தவேல், கார்த்திகேயன். அப்புறம் என்ன? சரவணன். சரம் புரியுது இல்லை? சரம்னா என்ன? சரம் மூச்சு. சரன்னா மூச்சு. சரவணன் கலை, சரவணன் சொல்லுவாங்க. அடுத்து என்ன பேர் சொல்லுவாங்க? அவருக்கு மந்திரம் என்ன?
மந்திரம் என்னங்க? என்ன சொல்லுவாங்க? முருகன் அரகரா அரகரா இல்லையா? அரோகரா இது ரெண்டு என்ன எழுத்து? ஹரோஹரா. ஆங்கிறது தமிழ்ல எத்தனை என்னன்னா ஆங்கிறது தமிழ் எழுத்து எண்கள் இருக்குல்ல, எத்தனாவது என்ன? ஆ கானா 1 ஊனா 2 இதை படிச்சீங்கல்ல? இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்து நாங்கள் படிச்சது கிடையாது. நீங்க படிக்கல, இப்ப இருக்கு இருக்கு. அங்க வந்து அரை 8 ஆ ரொம்ப தமிழ் படிச்சா தெரியும். என்ன 8 அது எல்லாமே இருக்குன்னா அவங்க எளிமையா இருக்கதா இந்த எண்ணுக்கு போயிட்டாங்க. இல்லாட்டி 8ங்கிறது ஆ, ஊங்கிறது 2, அரோகரா 8 2, 8 இறைவன் 2 ஜீவன். இந்த 2 அரகரா சொல்லும்போது 2ம் ஒன்றாகும். அந்த 2 8 2 ஒரே இடத்துல வந்ததுன்னா அந்த மந்திரம் சித்தி ஆகும். இப்போ இந்த எழுத்து தான் மந்திரம் கடவுளாக போகுது. இது புரியுதா? அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி சொல்லிட்டு இருந்த அருப்பெருஞ்சோதி வார்த்தை தான் கடவுளாக போகுது. இப்போ தமிழ் கடவுள்னு புரியுதா? தமிழ் எழுத்துக்கள் வார்த்தைகள் வார்த்தை அந்த அருப்பெருஞ்சோதி. அப்போ முருகன் சொன்னது உங்கள் பூஜ்யமாகுது இல்லையா? நீ இந்த அரகரா முருகா சொல்ல அந்த வார்த்தை தான் அங்கே கடவுளாக போகுது. இப்போ முருகனுக்கு அர்த்தம் சொல்லல. அது வந்து முருகன்கிறது நீ என்னம்மா 3வது கண்ணில் பிறந்த முக்கன். முருகன் இல்லையா? முக்கன் 3வது கண்ணில் பிறந்தவன். அதுதான் ஏற்கனவே நெற்றி கொட்டி வழியில் அதுதான் சொன்னேன். இந்த இது வரணும் நான் சொன்னேன். இது ஞானம் நிறைய வேணும். டக்குன்னு புரியாது. எல்லாமே ஞானியாக இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்கும். இது டக்குன்னு புரியாது. ஏன்னா அங்கே பக்தி அந்த முருகன் அந்த உருவம் பார்த்து ரசிக்க தான் தெரியுது. அது ஏன் கொடுத்தாங்கிற விஷயம் புலப்படல. 3வது கண்ணில் பிறந்தவன் அது நம்ம தான் மாறி பிறக்கணும்னு சொல்லிட்டேன். முருகரும் பேர் முக்கன், 3வது கண்ணில் பிறந்தவன். அவ்வளோதான். அதில் பெரிய மேட்டர் இல்லை. இந்த வார்த்தைகள் தான் அங்கே கடவுளாக மாறுதே ஒழிஞ்சு முருகனுங்க ஒரு ஆள் கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ என்ன கடவுள்? தமிழ் தான் கடவுள். அப்பதான் முருகனை விட்டுருங்கிறான். இப்போ சிவத்தை பிடிச்சிட்டாங்க. சிவத்தை மறந்துட்டு தானே இப்போ முருகனை பிடிக்கிறாங்க. அது மறந்து போயிடுச்சு இல்லை? எப்படி பிறந்தாங்கிற சிவத்தை விட்டுட்டாங்க. அதே போல் இதுதான் இந்த நீங்கள் என்ன உச்சரிக்கிறீங்களோ அதுதான் அங்கே வரும். அருப்பெருஞ்சோதினா அருப்பெருஞ்சோதி தாங்க. அரகரா முருகனா அங்கே அரகர முருகன் தான். எந்த நீங்கள் வார்த்தையை பயன்படுத்திங்களோ அதுவாக தான் அங்கே மாறுமே ஒழிஞ்சு வார்த்தை தான் கடவுள். அதுதான் ஆதியில் ஒரு வார்த்தைங்கிறது. அந்த ஆதியில் வந்து ஒரு வார்த்தை எழுத்து தான் இங்கே 7 தசைகளும் மாமிசமாக மாறுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எழுத்து தான் முதல்ல உருவாகுது, அப்புறம் 7 தாதுகள் வருது. அகர முதல எழுத்துகள் எல்லாம் ஆதி பகவான் முதல். இது முதல் அறிவிலே வள்ளுவர் போட்டு வச்சிடாரு. எழுத்து தான் ஆதியில். புரிஞ்சானா? அது அந்த எழுத்தை நீ புரிஞ்சுக்கிட்ட அதுதான் கடவுள். இது தெரியாமல் நிறைய பேர் படித்தான் நாங்கள் எல்லாம் நிறையா மட்டை கிழிச்சேன்னு இருக்காங்க. ஒரு குணங்களில் ஒன்று எல்லாம் வேஸ்ட்டு, அம்புட்டு வேஸ்ட்டு. நீ பக்தியில் போய் பண்ணிகிட்டு இருந்தாலும் இவ்வளோ நாள் நீ ஒரு சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு 10 வருஷம் இருந்தாலும் அவன பேர் முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஓதிக்கிட்டு இருக்கிறவன் கேட்டுக்கிட்டே இருந்தான்னா அவனோட முட்டாளே இல்லை. அவன் ப்ராக்டிக்கல் வரலன்னு அர்த்தம். வேஸ்ட்டு, வாழ்க்கையே வேஸ்ட்டு. நீ 1ஆம் கிளாஸில் உட்காந்துட்டு சொரக்கான்னு எத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? படிக்கிறது தான் இது. இந்த கந்த முருகன் எல்லாம் படிக்கிறது 1ஆம் கிளாஸ் தான். அது படிச்சுட்டு வரணும் ப்ராக்டிக்கலுக்கு. கல்லூரிக்கு வரணும், அது ப்ராக்டிக்கல் வரணும், பண்ணணும். அது யாரும் வரதே கிடையாது. சொன்னால் கூட்டு வச்சு சொல்லி பார்க்குறோம். காலில் எம்மா தாயை கேளுங்கிற மட்டும்தான் சொல்லலை, மீதி எல்லாம் சொல்லிட்டோம். ஏன்னா இவர் அப்படி தான் சொல்கிறாரு. திட்டி சொல்லுடா, அன்பா சொல்லுடா, காலில் கூட இருந்துடுறாரு. முறைச்சி சொல்லு, முடியலையா காலில் கூட சொல்லு, இப்படி சொல்கிறார். நானும் இது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமே முழிச்சிட்டு இருந்துருக்கேன். திட்டியும் பார்த்துட்டோம், அன்பா சொல்லியும் பார்த்துட்டோம், காலில் மட்டும்தான் விழுவில். இப்படியே சொல்லுடா, அவங்க புரிய வைடாங்கிறதான் அந்த ஜீவனை காப்பாற்றி விடு. அப்படி இருந்தாலும் கடை விரித்தான் கொள்வான் இல்லை, அதே முடியாது போயிட்டாரு. இவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த இதில் தோரணை அந்த ஒரு பக்தின்னு ஒன்று கொடுக்கலையே, விளக்கு தான் இங்கே ஒன்றுமே தெரியல.
அங்கே ஒரு பெருசாக ஒரு உருவம் மாதிரி இருந்துட்டு அவர் தோரணையாக இருந்தால் தானே அதுதான் சாமி எடுத்து கும்பிட்டா தானே அவங்க திருப்தி அடையிறாங்க. சைக்காலஜி அங்கே பெருசாக ஒன்று காட்டி கும்பிட்றா சாமியை சாமி கும்பிட்றாங்க, அப்போ வந்து கையை எடுத்து கும்பிட்றாங்க, அப்போ தான் அவங்க திருப்தியாக வெளியே போகிறாங்க. நீ அகத்தை பாரு வெட்ட வெளியே பாருன்னு சொன்னால் எவன் ஏற்றுக்கிறான்? ஒன்றுமே இல்லை, நீ வெட்ட வெளி மட்டும் வெளியே பார்த்துட்டு போடான்னு சொல்கிறாரு. அதை கூட யாரும் பார்க்கறது இல்லை. இவன் பார்க்க எங்கே போகிறான்? திருப்பதி போகிறவங்க இங்கே போகிறான், அங்கே போகிறேன், மலையை போகிறான், சுற்றுறான், திருவண்ணாமலை இங்கே போகிறான், அங்கே போகிற, இதை பார்க்க போகிறான். இங்கே இப்படி பாருங்க, அதையே செய்யறதில்லை. ஏன் நம்பிக்கை ஃபுல்லாக அங்கே இருக்குது. திருவண்ணாமலை போய் அவங்க பார்த்தா தான் ஜோதியாக நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்தால் திருவண்ணாமலை அது வந்து என்ன பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலம், அது ஆகாச தலம் சிதம்பரம், திருவண்ணாமலை நீருக்கு, காற்றஸ்தி காற்றுக்கு காலாஸ்தி, இது 5 பஞ்சபூதத்துக்கு 5 தலங்கள். அங்கேயும் ஒரு புண்ணாங்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுண்ணா. இருக்குல்ல, நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு இல்லை ஒன்று. நாங்கள் தான் ஏற்றி வைக்கிறோம். எவ்வளோ நெருப்பு இங்கே கொடுத்து வா. என்னன்னா நெருப்பு இருக்கு நெருப்பு இங்க. நீ நிறைய படிச்சாலும் நினைச்சானா கொஞ்சம் கோட்டை விட்டுறேன்னா. பஞ்சபூதங்களாக தான் உங்களுக்கு ஏற்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும். முதல்ல எப்படி பிறப்பை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசணும். ஒரு உயிர் எப்படி உருவாகுங்கிறது தான் பேசணும். அது பிறப்பு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. பிறந்த பிறகு 5 பஞ்சபூதம் உங்களை காப்பாற்றுது. பிறந்த பிறகு அது பஞ்சபூதம் 5 காப்பாற்றுறதான் 5 தலங்கள் உங்களை அமைச்சு நாங்கள் அதை வழிபடுங்கன்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துக்கிறாங்க போயிட்டு. அங்கே தான் எல்லாமே இருக்குன்ட்டு இவன் பாதையே துரியமும் கடந்ததோ ஒரு ஜோதின்னு அவை சொல்ல. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேது? இந்த தமிழ் சித்தர் இத்தனை பேர் எழுதி கொடுத்தானா அதையே அவங்க மண்ணில் ஏற மாட்டேங்குது. தன்னை எறிந்து இன்பம் முறை வெளியிடாவே சொன்ன அந்த ஏன் அவங்களுக்கு அந்த எரிவு எட்ட மாட்டேங்குது? மனித உருவத்தை தானே கொடுத்துருக்கான். இதுவரை ஏன் மண்ணில் ஏற மாட்டேங்குது? இதில் முருகங்கிறது மனித உருவம் தானேப்பா, அது ஏன் அவன் மண்ணில் ஏற மாட்டேங்குது? இன்னொன்று சொல்லிவிடுறாதுக்கு அவர் என்னென்ன வாகனம் வச்சிருக்காரு. மயில் மயில் மயிலுங்கிறது ஏதோ குறியீடு. மயில் நீங்களே சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது. ஆமாம், நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். மயில் சேவல் சேவல் என்ன பாம்பு கையில் வேல் வச்சிருக்காரு. வேற என்ன இருக்கு அவர்கிட்ட? கையில் வேல் இருக்கு, மயில் இருக்கு, 2 பொண்டாட்டி இருக்கு. இது புரியுதுல? இதுவரை சாக்கு வச்சுட்டு அவருக்கு மட்டும் 2 பொண்டாட்டி. எல்லா கடவுளுக்கும் 2 பொண்டாட்டி இருக்கு. இப்போ முதல்ல இருந்து வரான் 2 பொண்டாட்டிங்கிறது 2 கலை, சூரிய கலை சந்திர கலை. இது உங்களுக்கு டக்குன்னு புரியும், சரியா? 2வது மயில் மனம் ஒரு இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், உலகத்தை சுற்றும். பாம்பு மூச்சு காத்து இல்லையா, மூச்சு காத்து. சேவல் இங்கே சேவல் கூவுறது இல்லை, சேவல் சேவல் கூவுங்கிறது சத்தம், நம்ம பேசுறது. எத்தனை இது உருவங்க இருக்கு? எத்தனை சொன்னா? அதான் 3 4 2 வைஃப் இருக்காங்க, 6 இருக்கா? 6 முகம். 6 வந்து 6 முகமும் அதான் சொல்றாங்க. சேவல் பாம்பு இது 6 முகம். 6 முகமே 6 முகம் சொல்ல, இந்த 6 உன்கிட்ட இருக்கு, அதான் 6 முகம்னு சொல்றாங்க பேரு. இது என்ன தெரியுமா? இவன் மனம் அப்படி இருக்குது, இவன் அழுக்கு இருக்கு. நம்ம ஐயோக்கனா இருக்குமே, நம்ம எப்படி? அவர் சுத்தமானவர். நம்ம எவ்வளோ திருட்டெண்ணெய் வச்சுருக்கோம், எவ்வளோ கொலை பண்ணுறோம், எவ்வளோ மாமிசம் திங்கிறோம். நமக்கு அந்த தகுதி இருக்கா? இங்கே இல்லை. இவன் அதை நினைக்கவே இது வராது. இவனுக்கு நமக்கு தகுதி இருக்காங்கிறது எண்ணமே அவனுக்கு வராது. வேறு ஏதாவது இருக்கா செய்தி? பிறப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா? தமிழ் கடவுள் தாங்கிறது போதுமா? அப்புறம் அந்த பிரணவ மந்திரம், முருகனுக்கு பிரணவ மந்திரம் தான். இந்த கொட்டு வைக்கிறது மந்திரத்துக்கு விளக்கம் சொன்ன எப்படிப்பா? பிரணவம் 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 மந்திரம். இந்த பிரணவங்கிறது பொருள் எப்படி தெரியுமா? உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல.
அந்த திருவிழா கதையே சொல்லலாம், அப்படியே புரியும். எப்படின்னா இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆதியில் 2000 ஆண்டு இயேசுநாதர் இறந்து போயிட்டார் இல்லையா? இயேசுநாதர் இறந்து போயிட்டாரு. அவங்க வந்து ஒரு மறைக்குள்ளே அடைச்சி வச்சிடறாங்க, குகைக்குள்ளே. 3வது நாள் உயிர் பெற்று வந்தாருங்கிறது கதை இல்லையம்மா, தெரியுமா? இப்போ வந்தார் இல்லையா? அந்த 7 தாதுக்களா இருந்த உடம்பு மாறுது, மாறி வர்றது. அதான் பிரணவ தேகங்கிறது. எழுத்துடல். இந்த ஆதியில எழுத்து இருந்து பார்த்தீங்களா? வயிற்றுல, அம்மா வயிற்றுல ஓம்ங்கிற வடிவத்தில் ஒரு எழுத்து உடல் இருந்தது சொன்னான் இல்லையா? அந்த எழுத்து உடல்லாம் மாறுறது பிரணவ தேவகம் ஐயா சொல்றது. அவர் 3 நாள் எடுத்து பண்ணார் இல்லையா? இந்த 7 தாதுக்கான உடம்ப அந்த எழுத்து உடலா மாத்துறதுக்கு ஐயா 2.25 கடிகை 1 மணி நேரத்தில் இவர் மாத்திக்குவார். யாரு? இல்ல 1 மணி நேரம். அவர் எடுத்துக்கொண்டது 3 நாள். 1 மணி நேரத்தில் இவர் அந்த பிரணவ தேகத்தை அடைஞ்சிக்குவார். இதை நீங்க அடையலாங்கிற சொல்றாரு. அங்க கிறிஸ்டாஜில் அதை சொல்ல மாட்டுறாங்க. நான் 1 மணி நேரத்தில் பிரணவ தேகம் அந்த எழுத்துடலுக்கு போனேன். ஒன்னால முடியும். இதுதான் செத்து போயிட்டா நீ எழுந்துக்கலாம்டாம்பர். யாரு? அதான் கலை, படியாத படிப்பு, சாகா கல்வி. நீ செத்து போறியா? செத்து போயிட்டுனா என்ன பண்ணலாம், நீ முடிச்சுக்கலாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். அதுதான் இந்த எழுத்துடல். 7 தாதுக்களை உடம்பு மாதிரி எழுத்துடல். பார்க்கலாம், கையில் மட்டும் பிடிப்படாது. எவ்வளோ பெரிய மேட்டர் சொல்ற. செத்து போனாலும் நீ எழுந்து வந்துடலாம். போனா சமாதி வச்சவரை நீ அதுலேருந்து எழுந்து வந்துடலாம். அந்த 7 தாதுக்கு உடம்பு போகும். ஆனால் மீதி எழுத்துடல் பிரணவ தேகம் கிடைக்கும். பிரணவ தேகம் கிடைக்கும். இவர்தான் சுத்த தேகம், பிரணவ தேகம், ஒளி தேகம். 3 தேகத்தை மாறி போனவர். இந்த உடம்ப சொல்லவர் மரணமில்ல பெருவாள் சொல்றது. அது சொல்றாரு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். அந்த எழுத்துடல் மாற்றி ஒளியா போறது அடுத்த கட்டாது. இந்த பிரணவ மந்திரங்கிறதுக்கு எழுத்து உடல் ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போக கூப்பிட்றாரு. யார் வரா? பிரணவம்னா என்னன்னு தெரியல, பிரணவ மந்திரம்னா என்னன்னு தெரியல. எழுத்துள்ள எப்படிற நம்ம வாழ்ந்தோமா, போனோமா, தின்னோமா, செத்தோமா, தூங்கணுமா, பொண்டாட்டி அனுபவிச்சோமா, போனோமா, ஏசி அனுபவம், கார் வாங்கணுமா, செத்துட்டு போகிறது விட்டு இதெல்லாம் எவனா பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு? எவன் போகிறது? முதல்ல உண்மை எவன் சொல்கிறான் வந்து வெளியே? உண்மை அவன் சொல்ல. இவ்வளோ பெரிய பொக்கிஷா ஒரு மனித கையில் இருக்கு. அதை இவங்களாவே விரயம் பண்ணிடுறாங்க. கௌரவம் ஒருத்தவங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு திருப்பி போகிறது கிடையாது. அந்த கௌரவம் அதுதான் நானுங்கிறது. நானை தூக்கணும், ஜாதியை தூக்கணும், மதத்தை தூக்கணும், இவன் தகுதியை வளர்க்கணும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. உடனே இந்த பரீட்சையில் பாஸ் ஆகுது. நடக்கிறதுக்குள்ள பரீட்சை தான். இந்த பரீட்சையெல்லாம் பாஸ் ஆகுறியா? பாஸ் ஆகலாம் இங்கே கடறாங்க. ஒவ்வொரு கிளாஸும் பைசாலாம் 8 வருஷம் 10 வருஷம் ஃபெயில் ஆகி அதேமாதிரி தான் கிடக்கணும். கொண்டாடிக்க திரும்பி அடி வாங்கணும், திரும்பி சட்டை வச்சு இதே கிடக்க ஆசைவையா? அதை விட்டுட்டு மேலே போன ஆசையா? முடிவு பண்ணிக்கணும். என்ன அருப்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.